ஆசனங்கள் செய்வதன் மூலமாக நம் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதுடன் நம் முகத்திற்கும் பொலிவு கிடைக்கிறது. ஆதலால் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. வெகு காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லோரும், ஏன் தமிழர்களும் மொழி தெரியாதவர்களும் கூட பார்த்து பலனடைந்திருக்கிறார்கள். ஏன் யோகாசன ஆசிரியர்களாக கூட மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு நமது பயிற்சி சாலையில் பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்ற கணேசமூர்த்தி, ஜேஆர் ரவி, வயசு 57-41. அவர்கள் பிஸ்னஸ் மேன். ஒருத்தர் MBA படித்து கொண்டு குளத்தூரில் பிஸ்னஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்கள் கால் விரித்த ஹலாசனத்தையும் பத்ம சிரசாசனத்தையும் செய்ய போகிறார்கள். யோகாசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதற்கு உதாரணமாக பாருங்கள். 50 வயதுக்கு மேற்பட்டவரும் 47 வயசு 41 வயசு உள்ளவர்களும் இதில் செய்கிறார்கள் என்று சொன்னால் பாருங்கள், அவர்கள் உடலின் மீது ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சிறுவர்கள் மட்டுமல்ல, எந்த வயதிலும் செய்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். மனிதனுக்கு சொத்து என்பது ஆரோக்கியம்தான். எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும், பணம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நமது முனிவர்கள், யோகிகள் 10,000 ஆண்டு வாழ்ந்து நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான கலையை நாம் எல்லோரும் கற்க வேண்டும். அந்த நிலையில் இவர்கள் இந்த ஆசனங்களை செய்ய போகிறார்கள். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கால் விரித்த ஹலாசனத்தையும் நீங்கள் பத்ம சிரசாசனத்தையும் செய்யுங்கள், பார்க்கலாம். இந்த 2 ஆசனங்களிலுமே பத்மாசனம் செய்வது என்பது கடினம். அதையும் சிரசாசனம் செய்வது என்பது அதைவிட கடினம். சிரசாசனத்தில் பத்மாசனம் செய்வது என்பது மிக மிக கடினம். பாருங்கள், அதை அனாவசியமாக செய்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். கால் விரித்த ஹலாசனம் செய்கின்ற காரணத்தினால் ஒரு ENT செய்யக்கூடிய டாக்டர் செய்யக்கூடிய அத்தனையும் இந்த ஒரே ஆசனத்தில் கண்ணு, மூக்கு, காது, தொண்டை இவைகளில் ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களையும் விரட்டக்கூடிய அற்புதமான ஆசனம். இவைகளில்தான் நமக்கு நிறைய பிரச்சனை வந்துவிடும். சிரசாசனத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. கிங் ஆஃப் ஆசனாஸ், ஆசனத்தின் அரசன். இந்த ஒன்றை மட்டும் நாம் தினமும் காலையில் ஒரு 5 நிமிடம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தி, நினைவாற்றல், ஆளுமை தன்மை இவைகளெல்லாம் தானாகவே ஏற்பட்டுவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது அப்படியே மாற்றி தலையை அங்கே வைத்து காலை இங்கே நீட்டுங்கள். எழுந்து உட்கார்ந்து அப்படியே திரும்பி நீங்கள் செய்யுங்கள். இப்படி திரும்பிடுங்க.
இங்கே தள்ளி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்ன தள்ளி வந்துடுங்க. இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. ம். கால் விரித்த சிரசாசனம், கால் பத்ம சிரசாசனம், கால் விரித்த ஹலாசனம். ஹலம் என்றால் ஏர். ஏர் நிலத்தை உழுதால்தான் நன்றாக விளையும். இந்த ஆசனம் செய்தாலே நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடியின்றி இருக்கும். மூளைக்குள்ளே போகிற நரம்புகளெல்லாம் இழுக்கச் செய்து மூளைக்கு இரத்த ஓட்டமானது சீராக அமையும். ஒரு இஎன்டி டாக்டர்கள் செய்யக்கூடிய அத்தனை பலன்களையும் இந்த ஆசனத்தினால் நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், வயது ஆக ஆகத்தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். 40 வயதை தாண்டி விட்டாலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அப்பொழுதுதான் நம் உடலை கவனித்து கொள்ள வேண்டும். உடலை கவனிக்காவிட்டால் நாம் சேர்த்து வச்ச பணமெல்லாம் சொத்தெல்லாம் மறைந்துவிடும். இன்றைக்கு டாக்டரிடம் சென்றால் அந்த அளவுக்கு சோதனை என்ற பெயரிலேயே பெருவாரியான பணம் நாம் செலவாகிக்கூடக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளை செய்ய சொல்வார்கள். அவைகளுக்கெல்லாம் நாம் பல்லாயிரம் ரூபாய்க்கணக்காக செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். காலமெல்லாம் மருந்து மாத்திரைகள் ஊசிக்கு அடிமையாகிவிடுவோம். ஆகவே அந்த நிலைக்கெல்லாம் தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடமாவது ஆசனங்களை பழகி நம் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.